நம்ம ஆட்டுப்படை நண்பர்களுக்கு வணக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தையோட சேவல் சந்தையோட வீடியோ பார்த்திங்கன்னா வாரம் இடம்பெறுங்க. நம்ம சேவல் சந்தை கோழி சந்தையோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வாரம் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சேவல் வந்திருக்கு, என்னென்ன ரகம், என்னென்ன விலைங்கிறது முழுசாக பார்க்கலாம் வாங்க. இந்த காகம் பார்த்திங்கன்னா விலை 5000 வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாருங்க. இதே முன்ன போனால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல் சொல்லியிருந்தார். ஒரு 500-1000 கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். சேவல் பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருங்குங்கிற மாதிரி தான் சொன்னார். கோழி பார்த்திங்கன்னா நம்ம சண்டை வச்சு பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்கிற மாதிரி தாங்க சேவல்கார் சொன்னார். ஏதோ பாட்டி இருந்தால் கூட சொல்லுங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க. பாருங்கள் இந்த சுள்ளி பாருங்கள் விலை பார்த்திங்கன்னா 9000 அவங்க சொல்லியிருந்தாருங்க. கோழி பாருங்கள் நல்லா நெட்டு வாட்சாட்டமான கோழியாக இருக்குது. கோழி எந்த ஒரு அடி இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னார். இது மாதிரி சேவல் பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா கோழிக்கு போடுறோங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி நண்பர்கள் வேணும்னா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. எந்த விலை முன்ன போனால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருங்கிற மாதிரி தான் சொன்னார். இந்த கோழி பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார். விலை பார்த்திங்கன்னா 4000 வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாருங்க. ஏதோ ஒரு 500-1000 கூட முன்ன போனால் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். கோழி நல்ல கோழி சண்டை வருங்குங்கிற மாதிரி தான் சொன்னார். இது கோழிக்கு தேவைப்படுறீங்க இல்லை கட்டுக்கு வாங்குற நண்பர்கள் வந்தால் கூட நம்ம கோழி எடுத்துக்கலாங்க. இந்த சுள்ளியும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொன்னாருங்க. விலை பார்த்திங்கன்னா 5000 வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தார் சேவல்காரரு. இது பார்த்திங்கன்னா கோழி எதுவும் முன்ன போனால் வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. கோழி வந்து பாருங்கள் நல்லா வாட்ட சட்டமான கோழி, நல்ல தரமான கோழியாகவே இருக்குது. கோழி வாங்கணுங்கிற நண்பர்களுக்கு வந்தால் கூட எடுத்துக்கலாங்க. நல்ல தரமான கோழியெலாம் நிறையா இருக்குது, எடுத்துக்கலாங்க. நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வியாபாரிகள் வரதுனால கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டு போகுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோழியும் வரத்து அதிகமாக இருக்குதுங்க. நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நிறையா கோழி கொண்டு வராங்க. இந்த காட்டு சைட்லேருந்து ஒரு சில கோழி 2 கோழி நிறையா கோழி கொண்டு வராங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா விலை 4000 வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தார். ஏதோ முன்னப்பட்ட நம்ம பேசி எடுத்துக்கலாங்க. ஏதோ நம்ம கோழி பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதோ முன்னப்பட்ட பேசி எடுத்துக்கலாங்க. இதை அனுசரிச்சும் கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. கோழி பாருங்கள் காகம் நல்லாவே கலராக இருக்குங்க, நல்ல கோழியாகவே இருக்குங்க. சேவல் பார்த்திங்கன்னா விலை 5000 சொல்லியிருந்தாருங்க. ஏதோ பார்த்திங்கன்னா ஒரு 500-1000 கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். கோழி பார்த்திங்கன்னா சண்டை வச்சு பார்த்துட்டு பிடிச்சா எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். கோழி வந்து நல்ல சண்டை இருக்கும். கோழி வந்து எந்த சேவல்கிட்டையும் நல்லா முகையுதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். நம்ம சண்டை வச்சு பார்த்துக்கிட்டா எடுத்துக்கலாங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா 3500 விலை வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கோழி நல்லா கோழி தான் நல்லா கடுதாரை போட்டு வச்சுருக்கிற மாதிரி தான் சொன்னார். ஒரு 1.5 வருஷமாக கடுதாரை போட்டு வச்சுருக்கிற மாதிரி தான் சொன்னார். அவரோட பார்த்திங்கன்னா சொந்த கோழிங்கிற மாதிரி தான் சொன்னார். பட்டா இருந்து நம்ம கிட்டே பறித்து குஞ்சுங்கிற மாதிரி தான் சொன்னார். எதே விலை பார்த்திங்கன்னா இதை முன்ன போனால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தாங்க விலை சொல்லியிருந்தார். இந்த மயில் சேவல் பார்த்திங்கன்னா விலை 3500 வருங்கிற மாதிரி சொன்னாருங்க. கோழி பாருங்கள் நல்லா வாட்டசாட்டமான கோழி நல்லா இருக்குது. ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது. இதே விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா கோழி நிறையா வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா மழை உள்ள தண்ணி நிறத்தினால வீடியோ அதிகமாக எடுக்க முடியலைங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா விலை 6000 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. கோழி பாருங்கள் காகம் நல்ல கலராகவே இருக்குது. கோழி நல்லா ஹைட்டுங்க, நல்லா வாட்டசாட்டமான கோழி, நல்லா சண்டை வருங்கிற மாதிரி தான் சொன்னார். கோழி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தால் எதோ முன்னப்பின அனுசரித்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பேசி நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுதோ கோழி பிடிச்சிருந்தா பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாங்க. விலையும் அனுசரித்து கொடுக்குற மாதிரி தான் சொன்னாருங்க. இல்லை நல்லா தரமான கோழி, நல்லா சண்டை கோழியாக வாங்கணும், இல்லை கொட்டைக்கு வாங்கினோம்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்திங்கன்னா நல்ல தரமான சேவலை நல்லா எடுத்துக்கலாங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா விலை 6000 வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தார். கோழி பாருங்கள் நல்ல கலரு, நல்ல கோழியாகவே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழியோட குஞ்சுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. விலை பார்த்திங்கன்னா ஏதோ முன்ன போனால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். கோழி நல்லா முகையுது, சண்டை வச்சு பார்த்து கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தாங்க சொன்னார். இந்த கொக்கோலையும் கொடுக்குறதுங்கிற மாதிரி தான் சொன்னார். விலை பார்த்திங்கன்னா 4000 வருங்கிற மாதிரி சொன்னார். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கோழி பிடிச்சிதுன்னா நம்ம பேசி ஏதோ எடுத்துக்கலாங்க. ஏதோ முன்ன போனால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். கோழி பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருங்குங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருந்தார் சேவல்காரரு. பாருங்கள் கோழி நல்லா வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. கோழி விற்கணும் வாங்கணும்னு நம்ம கொங்கனாபுரம் வந்த சந்தைக்கு வந்தாங்க நல்லா கோழி தரமான கோழியெல்லாம் எடுத்துக்கலாங்க. நம்ம கொங்கனாபுரம் சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடக்குது. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி இந்த வாரம் அதிகமாக வந்துருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா வியாபாரிகள் நிறையா வந்துருந்துச்சுங்க. இந்த வாரம் சந்தை கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டு இருந்துச்சுங்க. விலைலாம் பார்த்து ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்துச்சுங்க சந்தை.
இல்லை பட்டா சைஸ் சேவல் இதை விடை இது வேணும்னாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. 2000, 1500, 3000 இது மாதிரிலாம் பட்டா இருக்குங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வறுக்கும் முன்னுள்ள பட்டாவே இருக்குது. எல்லா சைஸ்லேயுமே பட்டா சேவல் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டை கோழியும் வந்து நிறையா வருதுங்க. சண்டை கோழியும் நிறையா வருது. நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து வியாபாரிங்க நிறையா வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தை நல்லா நடக்குதுங்க. விலையும் பார்த்திங்கன்னா கோழி பொறுத்து விலைங்க. கோழி நல்லா சண்டை போடணுங்க. கோழி பற்றி நல்லா ஃபோர்ஸாக அடிச்சுட்டு நல்லா பறந்ததுனாவே ஓரளவுக்கு ரேட்டு கொடுத்து நல்லா எடுத்துக்கிறாங்க வெளி மாநில வியாபாரிங்க. பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா இது மாதிரி தாங்க அதிகமான கோழி வியாபாரிங்க வராங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா 5 சேவல் 10 சேவல் கூட எடுத்துக்கிறாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா கோழி நல்லா கலராக இருக்கணுங்க. கோழி வந்து நல்லா சண்டையாக இருக்கணுங்க. நல்லா சண்டை ரகமாக இருந்துச்சுன்னா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க. சண்டை வச்சு பார்க்குறாங்க. கோழி நல்லா அடிச்சிச்சின்னா நம்ம என்ன ரேட்டு கேட்குறோமோ அதில் ஒரு முன்னே அனுசரித்து கொடுத்து எடுத்துக்கிறாங்க. நம்ம உள்ளூர் வியாபாரியோட பார்த்திங்கன்னா வெளியூர் வியாபாரி தாங்க நம்ம சந்தையில் வந்து நிறையா வராங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு ஓரளவுக்கு கம்மியாக கேட்குறாங்கன்னா அவங்க ஒரு 100, 200 கூட கூடுதலாக கொடுத்து எடுத்துக்கிறாங்க.